2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? உங்க ஆதரவு யாருக்கு? விஜய் இவர் எடப்பாடியார் தான். எதனால? அவர் எல்லாம் நல்லது செய்கிறாரு. திமுக வந்தால் நிறையா கொள்ளை கற்பழிப்பு இது அதிகமாக நடக்குது. எடப்பாடியார் நல்லா ஆட்சி பண்ணுறாரு, சொல்கிறதே செய்கிறாரு. இவங்க ஒன்றும் சொல்கிற மாதிரி செய்கிறதில்ல, அவ்வளோதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது பணம் கண்டிப்பாக யாருமே வாங்கக்கூடாது. என்னைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போடுறாங்களோ அன்றைக்கி தான் நாடு நல்லா இருக்கும். பணம் கொடுத்தாலே வாங்காமல் ஓட்டு போட சொல்லுங்கள், அதுதான் நல்லது. எல்லாருக்கும் இனிமேல் அதுதான். இப்போ புதுசாக வராரு இளைஞர். ஓட்டு காசு கொடுக்கறது வாங்குறது தப்பா சரியா? இல்லை தப்பு தான். வாங்குறவங்க கொடுக்குறவங்க என்ன சொல்ல வரீங்க? வாங்குறதா அது தப்பு தான் சொல்கிறாங்க. உங்க ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தான். எதனால டிவிக்கு? ஃபேன் விஜய் ஃபேன். இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பத்தி காசு கொடுக்கறது தப்பா சரியா? அது வந்து தப்பு தான். அவங்களுக்கு என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நாம என்ன ஒன்றும் சரி விஜய் தான் ப்ரோ. எதனால? எதனாலனா அவர் பிடிக்கும் ப்ரோ, அதனால ப்ரோ. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது தப்பா சரியா? அது தவறு ப்ரோ, ஆனால் செட் ஆகுறது இல்லை ப்ரோ. அவங்களுக்கு என்ன பண்ண? வாங்காம கூட நல்லா இருக்கும், ஆனால் யாரும் வாங்காம இருக்க மாட்டாங்க. விஜயும் ஏடிஎம்கே வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா சப்போர்ட் நல்லா இருக்கும் அவங்க வந்தால். இல்லை பரவாயில்ல, விஜயோட வரலாம். பரவாயில்ல, விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை புதுசாக மாற்றம் நல்லா பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை. இவங்க இப்போ டிஎம்கேலாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. தப்பு தப்பு தான் ப்ரோ, நம்ம வாங்குறதே இல்லை, ஒன்றும் இல்லை. விஜய் அதனால இப்போ புதுசாக வரவங்க இதனால. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பா சரியா? தப்பு தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்ல? அது பணம் கொடுத்து எதுக்காக இது பண்ணணும்? நாங்கள் வந்த பக்கம் டிஎம்கே தான். நாங்கள் இப்போ மாமூலாக எப்பவுமே டிஎம்கே தான். அதனால் நாங்கள் ஸ்டாலினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா தவறா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. பணம் வாங்கி ஓட்டு போடக்கூடாது. நம்ம உரிமை, நம்ம ஓட்டு போட வேண்டியது நம்ம கடமை. நம்ம ஓட்டு போட்டு ஆகணும், அதுதான் சரி. ஆதரவு யாருக்கா இருக்கும் 26 எலெக்ஷன்ல? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வந்திருக்காங்க தாவேக்கா. நீங்க யாருக்கு ஆதரவு இருக்கீங்க? நாங்க சூரியன் கட்சிங்களா. எதனாலனா நம்மளுக்கு அந்த ஊனமற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் நாங்கெல்லாம் ஓட்டு போடுறோம். இப்போ இது உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க, இது இல்லாம சிலிண்டர்ல காசு அதிகமாக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெட்ரோல் விலையும் அதிகமாக்கிட்டாங்க, மற்ற பக்கம் விலை ஏத்துறாங்கல்ல, இங்க ஏத்திட்டு இங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு, அவ்வளவு. ஆமா, அவ்வளவுதான். இங்க நாங்க பணப்போய அதை விற்று எதை காசு பண்ணி அதை குடும்பத்தை எதை நடத்துறோம். நம்ம வீட்டுல வந்து நடக்கிறதுல ஊனமுட்டுருவாங்க, ஏதோ அவங்க சம்பாதிச்சு ஏதாவது போறதுதான். எங்கள்கிட்ட ஒரு நிலம் ஒன்று பிரச்சனை. அது வந்து இந்த மூத்தாருக்கு பாகம் கொடுத்தது. அது வந்து இப்போ எங்களை ஏமாற்றி அந்த கருணாநிதி கட்சியில் சூரியன் கட்சியிலுக்கு வந்து அபிஷ்டம். அது பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு பின்னாடி இப்போ நாங்கள் அதே நேரத்தில் உக்காந்துக்கிறோம், நாங்கள் உருமாட்டின்ட்டு. அவன் நான் ரவுடிகளை கூப்பிட்டு வந்து நான் எழுப்பிடுவேன் நான் அப்படின்னு கருண்ட்டை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் உள்ள அப்படியே ஜெய்க்கு ஃபோன் பண்ணி அப்படியே உடனே கொண்டு நாங்கள் ஜெய் ஃபோன் பண்ணி வயர்மேனை போட்டு அழைச்சிட்டு உடனே. அதெல்லாம் தப்பு தானே, அதெல்லாம். நாங்கள் இப்போ அதே நேரத்தில் உக்காந்துக்கிறோம். சூரியன் கட்சிக்காரை ஏமாற்றி இந்த மாதிரி வச்சுங்கிறாங்க. நாங்கள் எதுவுமே இன்னும் எதுவுமே சொல்லலை. அதில் நாங்கள் அவன் ரவுடிகளே விட்டு நாங்கள் எழுப்புவோன்னு சொல்லினுங்கிறோம். அது முருகன் நாங்கள் வந்து அதிலே உக்காந்துக்கிறோம். புது ரோட்டில் ஐவஸில் இருக்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பா சரியா? ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து தப்பு தான். அது எல்லாமே கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அலைஞ்சு அவங்களுக்கு நம்மளுக்கு ஜாஸ்தி ஓட்டு போட்டோம், அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க, ஏற்றி கொடுக்குறாங்க. அதெல்லாம் தப்பு தான்.
இருக்கிறவங்களே இருந்தால் நல்லது. மறுபடியும் புதுசாக வராங்க, அவங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஓபி அடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் 5 வருஷம் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் எது தேவையில்லை. இருக்கிறவங்களும் இருந்துட்டு போட்டோம். நல்லது செய்யணும், யார் இருந்தாலும் நல்லது தான். நாமெல்லாம் எப்படின்னா சொல்றது, எல்லாமே வந்தால் ஆட்சி நல்லா தான் இருக்கான். பழைய ஆட்சி மாதிரி இருந்தாக்கா இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கான். பழைய ஆட்சி இருந்தால் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? யாரோட ஆட்சி நல்லா இருக்கு? ரெட்டாயிரம் ஆட்சி நல்லா இருந்துச்சு. சொன்னால் ரெட்டாயிரம் ஆட்சி நல்லா. இப்போ எந்த டிஸ்டர்ப் இல்லை, எந்த இது இல்லை, நல்லா. இப்ப இருக்கவங்க இப்போ இருக்கிறதுக்கு அப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? ரெட்டாயிரம் ஆட்சியை பொறுத்து எந்த ஆட்சியும் இல்லை. அந்த ஆட்சி அடித்து அடிக்கிறது ஆள் இல்லை. நம்ம போனால் அப்போ தான் பஞ்சாயத்து சொல்ல. எடப்பாடி சொல்ல முடியாது எப்படின்னு. பாஜக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திருமணத்துக்கு தான் வந்தால் ஆட்சி நல்லா இருக்கும். திமுக அதிமுக ரெண்டுமே வேண்டாம். வேண்டாம், இந்த நல்லா இருக்கும். வேற யாரை எதிர்பார்க்குறீங்க? நம்மளுக்கு இப்போ விஜய் உள்ள தூந்துட்டா, ரெட்டாயிரம் உள்ள தூந்துட்டானாக்கா பெனிஃபிட் நல்லா இருக்கும். அவன் தூரலனாக்கா கொஞ்சம் ரொம்ப தனித்து தான் போட்டியிடணும்னு சொல்லிட்டாரு. தனி போட்டினாக்கா நடக்கிறதுக்கு ஆட்சி இல்லை. விஜயகாந்த் மாதிரி ஆச்சுனாக்கா லாஸ்ட்டில் விஜயகாந்த் மாதிரி ஆகிட்டாலும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கூட வந்தே குளி வச்சுட்டாங்க விஜயகாந்துக்கு. அதே மாதிரி இவனும் கூட வந்து குளி வச்சுட்டாக்க ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே. என்ன சாதிச்சேன் விஜயகாந்த் சொல்லுங்க? தனி கட்சி இருந்துங்க, தனி கட்சி சாதிக்கிறேன்னா என்ன சாதிச்சான் சொல்லுங்க? என்ன சாதிச்சான்? அவன் உயிர் போனதான் மிச்சம். என்ன சாதிக்க முடியலையே. கூட்டாளி பழப்பம் இருந்தாக்கா ரெண்டுமே இருந்தாக்கா ஜெயிக்கலாம். தனி கட்சியெல்லாம் இன்னும் சாதிக்க முடியாது. உங்க ஆதரவு யாருக்குமா? திமுக, யாருக்கு வரும்? நல்லாவா ரெட்டாள் இருந்தா நல்லாவா, சூரியன் இருந்தா நல்லாவா? சூரியன் வந்ததாங்க நல்லது. சூரியன் தான் எங்களுக்கு. நான் எப்பவுமே எனக்கு பேக்கர் நான் சூரியன் தான் ஓட்டு போட்டேன். இன்ன வரைக்கும் நான் 1 ரூபா கூட ஆயிட மாட்டேன். போவோம் ஓட்டு போட்டுக்கோங்க வந்துடுவேன். எங்களுக்கு அதான் உதவி. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது பத்தி நான் வாங்குறதில்ல. தப்பா சரியா? அது தப்பா சரியா? ஆமா, தப்பா ரைட்டா? அது தப்பு. காசு வாங்கி போடுறது தப்பு ஓட்டு. அவங்க என்னனாலையும் நம்ம பண்ணணும்னு கேட்கலாம். நம்ம காசு வாங்கி போட்டா அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் ரூல்ஸே இல்லை. அது முடிஞ்சு போச்சு. காசு வாங்க தப்பு. எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்? எங்களுக்கு சூரியன் தான் வரணும் இருக்கணும். ஏன்னா லேடிஸ் சூரியன் தான் வேணுங்க. ஆனா கொரோனா வந்ததுனால ஜனங்களை நல்லா பாதுகாப்புக்கு நம்ம தான். நீ பார்த்து சரியா போச்சுமா. அந்த கொரோனால ஓடிச்சாங்க ரெட்டால் கட்சிக்காரு. கொரோனா ஜனங்க நிறைய பேர் ஓடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முக ஸ்டாலின் ஜனங்களை மிஷன் பண்ண அப்படி. அது ஒண்ணுதான் எங்களுக்கு பிடிச்சதே. எல்லாம் நாங்க பிரியா போற பஸ்ல போறதே இல்ல. 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு இருக்கு. திமுக அதிமுக புதுசா எங்க ஆதரவா? மக்களுக்கு யாருக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு, மக்களுக்கு நல்லது செய்யறவங்க ஆதரவு. யார் நல்லது செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க யாரை நினைக்கிறீங்க? நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் விஜய் புதுசா மாற்றம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்களா? விஜய் மாற்றம் வேணும்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெரியணும்ல. அவர் ஃபீல்டு ஒர்க் எப்படி, அவருடைய ஹாபிட் எப்படி எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும். இருக்கிறவங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் புதுசா ஒருத்தருக்கு போகணும்னு புதுசு பாக்குறேன். வந்தா நல்லதுதான். ஆனா புதுசு ஆகுமா? கொடுத்து பார்ப்போம். இருக்கிறவங்க கிட்ட மாத்தி மாத்தி கொடுத்து பார்ப்போம்னு நீங்க அப்படியே கொடுங்கன்னு கேளுங்க. தெரியும்ல அவனுக்கு. அப்படி கத்துக்கதான் போறேன். அதாவது விஜய்க்கு ஆதரவு கொடுங்கன்னு கேளுங்க. இல்ல நான் தனிப்பட்ட முறையே உங்ககிட்ட திணிக்க முடியாதுல்ல. உங்க விருப்பம் என்னவோ அதை சொல்லுங்க. என் விருப்பம் இது நான் சொன்னேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட நாங்க நீங்க விஜய் நல்ல ஆளுதான், ஒன்றும் நம்ம தப்பா சொல்லல. அவரை எடுத்த எடுப்புல வர முடியாது. ஜஸ்ட் அலைன்ஸ் வச்சு யாருக்குன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு 2013 31 ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு மேபி பிஜேபி ஏடிஎம்கே. எதனால இவங்க ஒன்றும் செய்யலையே. டிஎம்கேனா மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா என்ன வயிறு நம்பிடுதா? பஸ்ல ஃப்ரீயா விட்டா வயிறு நம்பிடுதா? இப்போ ஒரு மாதம் 1000 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு தரீங்க. அந்த ஏரியாவில் ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ பண்ணி அவங்களுக்கு வேலை உருவாக்கினா மாதம் எவ்வளோ கிடைக்கும் ஒரு ஆளுக்கு? 10 to 15,000. நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு ஏமாத்துறீங்கன்னா அதெல்லாம் யோசிக்கணும்ல. அதெல்லாம் தப்பான கணக்கு. ஒரு பொம்பளைக்கு மாதம் 1000 கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வீட்டுக்காரன் தான் அது மீதி, இல்லைன்னா 2 நல்ல காலி இல்லைங்களா? ஃப்ரீ பஸ்ஸு அதெல்லாம் வேஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 கோடி 15,000 கோடி லாஸ்ன்னு கணக்கு காமிக்கிறாங்க. ஏன் அது காமிக்கணும்? அதில் இன்கம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லைன்னா அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இப்போ ஒரு பொம்பளைக்கு 1000 ரூபா தரதில்ல, ஒரு 50,000
1 லேக் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை தொழில் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். மகளிர் திட்டம் மகளிர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன யூஸு? கவர்மெண்ட்டுக்கு ஹெவி லாஸு. மக்கள் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்போ 1000 ரூபாய் இந்த அம்மா வாங்குறது என்ன இப்போ பிரயோஜனம் கேளுங்க? என்ன பண்ணியிருக்கு? அப்படியே சிலிண்டர் கொடுத்துருவாங்க. இல்லைல்ல, அதாவது என்ன சொல்கிறேன், நல்ல யூஸ் ஆகணும் அவங்களுக்கு, லாங் லைஃப் யூஸ் ஆகணும். கொடுக்குற 1000 ரூபாய் ஃபியூச்சர் ஃபுல்லும் அது வரணும். அதெல்லாம் வேஸ்ட். அதனால தான் சொல்கிறோம். இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் விலைவாசிக்கு கரண்ட் பில்லேருந்து எல்லாமே அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கை ஒன்று கூட செய்யல. மந்த்லி ஒன்று இதுனாங்க, எங்கே வந்துச்சு? இப்போ யூனிட்டுக்கு கம்மி பண்ணுறேன், கேஸுக்கு கம்மி பண்ணுறேன், டீசல் குறைக்கிறேன், பெட்ரோல் குறைக்கிற ரேட்டு. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் 5 ரூபா, கேஸுக்கு 100 ரூபா கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதனால் அவங்க வேணும் இன்னைக்கு சொல்லலாம் 4 ஆண்டு பொற்கால ஆட்சி. மக்களை வந்து கேட்டாலும் தெரியும் பொற்கால ஆச்சு என்ன ஆச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் அண்ணா திமுக.